ஆமாம். வர 20ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவல் வச்சிருக்காங்க. பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு சீசன் மாதிரி இருக்குது. என்ன வயநாடு வெள்ளம் முடிஞ்சுதா, அப்புறம் கேரளாவில் பெண்கள் பாலியல்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டா, இப்போ இது கார் ரேஸு, ஒன்று ஒரு சீசனு. ஒரே ஒரு கேள்வி தான், யார் அவரை அனுமதி கொடுத்தா? கவர்மெண்ட் ஸ்கூலில் சொற்பொழிவாற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்கே கேள்வி. அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ளே போவார்? அப்போ அனுமதி கொடுத்தது யார்? முதல்ல அங்கே தான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் அவர் என்ன சொற்பொழிவாற்றுறாரு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து. யார் அனுமதி கொடுத்தது? அதுவே முதலாவது தவறு. அதனால் இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும். மதத்தை போதிக்கிறது, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆமாம், அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. எண்ணூர் போர்ட்டில் கூட நான் தான் முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அது ஏன்னா அந்த ஆயிலாம் கடலில் கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு. இன்றைக்கி ஸ்ரீலங்கன் அவர்களை சுடுறது, உடைமைகளை எடுக்கிறது, அது மட்டும் இல்லை பல லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதால கண்டனத்துக்குரியது. முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக. அதனால் என்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு காலம். விஜய்க்கு நோ சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜயோட தேமுதிக இணைந்து செயல்படாது. நான் 3 நாளாக எல்லாமே பதில் சொல்லிட்டேன். இன்னைக்கு கேள்வி நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும். விஜய் மாநாடு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்க திமுக அரசு. இதில் அரசியல் உள்நோக்கத்தோடு தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே. நேற்று முந்தினேற்று மதுரையிலேயே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அனுமதி கேட்பது அவங்க கடமை, அதை தர வேண்டியது அரசின் கடமை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை. அதனால் யாரும் கட்சி ஓப்பன் பண்ணக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று யாருக்கும் இவங்க சொல்ல முடியாது. அதனால் யாரும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.